இவங்க சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நடைபயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக், இருதய மாரடைப்பு இறந்ததாக நம்ம எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம். கரெக்ட் தானே? அவங்களுக்கு ஏன் இருதய மாரடைப்பு வந்துன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பொதுவாக ஒரு ஆளுக்கு ஏன் இருதய மாரடைப்பு வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் பொதுவாக 4 ஆபத்தான பிரச்சனைகள் வருது. சரியா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சுகர், இன்னொன்று பிபி ப்ரெஷர், இன்னொன்று கெட்ட கொலஸ்ட்ரால், இன்னொன்று ஃபேட்டி லிவர், இன்னொன்று ரொம்ப ஆபத்தானது பக்கவாதம் மற்றும் இருதய மாரடைப்பு. ஸோ ஒரு ஆளுக்கு நான் இப்போ சொன்ன நோயெல்லாம் வர்றதுக்கு முக்கியம் அடிப்படை காரணம் என்னன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இன்சுலின் மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக நம்ம குணப்படுத்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் தான். ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பேலன்ஸ்டு டயட் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் டயட்டு சொல்கிறாங்க, 2வது உடல் உழைப்பு, 3வது நல்ல தூக்கம். இது 3 நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக குணமடையும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ அப்போ எது ரொம்ப முக்கியம்? பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த உடல் பருமன், இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே என்னது? பேலன்ஸ் டயட் தான் முழுமையான தீர்வு கிடைக்கும். இந்த தம்பிக்கு பாருங்க, கரெக்டாக 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கும். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல. தம்பிக்கு கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் பேலன்ஸ் டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சுகர் மாத்திரை இன்சுலினை என்ன பண்ணலாம்? நிரந்தரமாக நடத்தலாம் அப்படின்னு யார் சொன்னா? ஹாரிசன் புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதுக்கு பேர் தான் ரெமிஷன், REMISSION. ரெமிஷன் இஸ் பாசிபிள். திரும்ப மறந்துடாதுங்க, ரொம்ப ஆபத்தானது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?